வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஆசியன் சுகாதார மாநாடு இன்று ஈப்போவில் தொடங்கியது. முதன்மை சுகாதார சேவையை மையமாக கொண்டு நடைபெறும் 14வது ஆசியன் சுகாதார மாநாடு மற்றும் 11வது பேர சுகாதார மாநாடு 2026 ஈப்போக் இந்த ரிவர் பிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் இந்திய நலன்சார் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டு சிவனேசன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடு 14வது ஆசியன் மற்றும் 11வது பேராக் சுகாதார காங்கிரஸ் ஆன் பிரைமரி ஹெல்த் கேர். இந்த மாநாடு பேராக்கில் 1997லேருந்து 2 வருடத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். இந்த மாநாட்டின் மூலமாக தனியார் மருத்துவர்கள், அரசாங்க மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் எல்லாம் இணைந்து பல மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விவாதம் பண்ணி அந்த விவாதத்தை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. இது மருத்துவத்துறையில் மிக மிக முக்கியமான ஒரு மாநாடு. இதில் வெளிநாடுன்னு பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தம் இன்றைக்கி வந்தது 330 பார்ட்டிசிபெண்ட்ஸு. மாநாட்டின் முக்கிய உரையை மலேசிய சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் ஜத்து மகாதார் விஷனரி ஹெல்த் கேர் ரிஃபார்மேஷன் தொலைநோக்கு சுகாதார பராமரிப்பு சீர்திருத்தம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பேரா பொது சுகாதார மருத்துவர்கள் சங்கம், பேரா மருத்துவர் சங்கம் மற்றும் பேரா குடும்ப மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தனர். 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் 4 முக்கிய அமர்வுகள், 13 அறிவியல் கருத்தரங்குகள், ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் சுவரொட்டி விளக்க காட்சிகள் இடம்பெறுகின்றன. பேரா மாநிலத்தில் சுமார் 25 லட்சம் மக்களின் மருத்துவ நலனை பாதுகாப்பது மாநில அரசின் பொறுப்பாகும். அரசு மருத்துவமனைகள், சுகாதார கிளினிக் மற்றும் கிராம சுகாதார நிலையங்களில் சேவை பெறும் மக்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகளை வழங்கி பேரா மாநில அரசு தொடர்ந்து உறுதியாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வணக்கம், என் பேர் டாக்டர் தேன்மொழி பழனியப்பன். நான் கிரீன் டவுன் ஹெல்த் கிளினிக்கில் ஒரு ஃபேமிலி மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பொது மருத்துவ நிபுணராக வேலை செய்கிறேன். இன்றைக்கி 3 நான்களாக நாங்கள் 14வது ஆசியான் மற்றும் 11வது பேரா மாநில அளவிலான ஒரு மாநாடை இங்கே நடைபெற இருக்கிறது. இப்போ தான் தொடங்கி வைத்துள்ளார் நமது டத்தோ சிவனேசன், ஹெல்த் எக்ஸ்கோ மினிஸ்டர். இந்த மாநாடு எதுக்காக நடைபெறுதுன்னா, இந்த ஒரு மாநாட்டில் தான் இந்த தேசிய அளவில் மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவில் எல்லா பொது மருத்துவர்களும், அரசாங்க மருத்துவர்களும் மற்றும் தனியார் நிபுணர் மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து இதிலிருந்து பங்கு பெற்று நிறைய மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவ விதமாக கலந்துரையாடி அது மூலமாக நம்ம சமுதாய வளர்ச்சி பெறறதுக்காக இந்த மாநாட்டை நம்ம நடத்துகிறோம். இதில் ஒரு 350 பேர் பங்கு பெற்றுள்ளனர். அதில் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் நம் நாட்டில் உள்ள நிறைய மருத்துவ நிபுணர்கள் இதில் கலந்துக்கிட்டுருக்காங்க. இந்த மாநாட்டில் பங்கு பெறுவது மூலம் எல்லா மற்ற நிபுணர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவ எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு, இதுக்கப்புறம் என்ன நம்ம சாதிக்க போகிறோம், இதில் நம்மளுடைய அடுத்த நோக்கங்கள் என்ன, இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பங்களிக்க போகிறோன்றதை பற்றி நம்ம இங்கே கலந்துரையாடி பேசுகிறதுக்காக இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.